இந்த டூல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரீட்டைல் பிஸ்னஸ் பண்ணுற எல்லாருக்கும். ஸோ அதனால் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா செக்ஷன் பை செக்ஷன் சின்ன சின்ன வீடியோவாக நான் மேக் பண்ணி ஒரே ப்ளேலிஸ்ட்டில் வைக்கிறேன். நீங்கள் ஒர்க் பண்ணி பாருங்கள். இந்த டூலில் எவ்வளோ ஈஸினா இந்த டூலை எல்லாத்தையுமே நம்ம ஒவ்வொரு செக்ஷனாக பார்த்து முடிக்கும் போது உங்களுக்கு தெரியும்ப்பா என்னடா அப்ளிகேஷன் இது அப்படின்ற மாதிரி. நீங்கள் இதுக்கு முன்னாடி வாட்ஸ்அப் சிஆர்எம் வந்து கூகுள் ப்ரௌசர்லேருந்து யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ கூகுள் ப்ரௌசரில் யூஸ் பண்ணும்போது என்ன சிக்கல் வரும் அப்படின்னா உங்களுடைய மெமரியை வந்து அது அதிகமாக கேப்சர் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே எக்ஸிட் கொடுத்துட்றேன். இது வந்து பார்த்திங்கன்னா ரேமோடைய கெப்பாசிட்டி அதிகமாக எடுக்கிறதுனால சில நேரத்தில் அவுட் ஆஃப் மெமரி அந்த மாதிரி இஷ்யூஸ் வரும். அதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு விண்டோஸ் பேஸ்டு ஒரு கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர் இது. வாட்ஸ்அப்பில் நீங்கள் என்டையர் வாட்ஸ்அப்பை ஆட்டோமேட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு செக்ஷன் சேட் ஃபில்டர், அதை பற்றி பார்க்கலாம். சேட் ஃபில்டர் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா இன்றைக்கி நம்மளுக்கு யாரெல்லாம் கிளிக் பண்ணி ஆல்னு கிளிக் பண்ணும்போது எல்லா சேட்டும் காமனாக காமிக்கும். அதே வந்து அன்ரீடு நான் வந்து ரீட் பண்ண மறந்த லேட்டஸ்ட்டு மெசேஜஸ் எல்லாம் வியூ பண்ணுறதுக்கு இங்கே அன்ரீடுன்ற ஆப்ஷனை நான் யூஸ் பண்ணேன்னா அன்ரீடு மெசேஜ் எல்லாமே எனக்கு விசிபிள் ஆகும். இல்லை குரூப்பை மட்டும் காமி அப்படின்னா குரூப்ஸை மட்டும் காமிக்கும். ஓகேங்களா, இது எல்லாமே வந்து குரூப்ஸாக காண்டாக்ட் கிடையாது, ஒன்லி குரூப். அடுத்தது சேட். நம்ம இன்றைக்கி சேட் பண்ணியிருக்கோம், கடைசியாக யாருக்கு சேட் பண்ணோம், ஸோ அதனுடைய ஹிஸ்ட்ரியை பார்க்குறதுக்கு இந்த சேட்டுன்ற ஆப்ஷன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ்னால் பிஸ்னஸ் வாட்ஸ்அப், பிஸ்னஸ்க்கு யூஸ் பண்ணுறவங்க, பிஸ்னஸ் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறவங்க அவங்களுடைய லிஸ்ட்டை தனியாக காமிக்கும். அடுத்தது அஃபிஷியல்னால் உங்களுக்கு தெரியும், அஃபிஷியலாக வாட்ஸ்அப்போட ஏபிஐ பயன்படுத்துகிறவங்க அவங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் இந்த சைடில் காமிக்கும். வியாபாரா, சேல்ஸ் மேக்ஸ், பைசா பஜார் அந்த மாதிரி இவங்கெல்லாம் வந்து அஃபிஷியல் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறவங்க. வெயிட்டிங் ரிப்ளை, அதாவது நம்ம டெக்ஸ்ட் பண்ணியிருப்போம், அவங்களுடைய ரிப்ளைக்கு வெயிட் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அவங்களுடைய ஹிஸ்ட்ரிஸ் இங்கே காமிக்கும். ஃபைனலி நீட்ஸ் ரிப்ளை, அதாவது நாம் ரிப்ளை பண்ண வேண்டியது, முக்கியமாக ரிப்ளை பண்ண வேண்டியது மெசேஜ் எல்லாம் வந்திருக்கு, ஃபைனலி நம்ம ரிப்ளை பண்ண வேண்டிய நீட்ஸ் ரிப்ளை வந்து இந்த ஆப்ஷன் காப்பி. இது எல்லாமே ஃபில்ட்ரு. இதில் ரொம்ப முக்கியம், நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பிஸ்னஸ், அதாவது ரெண்டும் இருக்குது வெர்ஷன், வாட்ஸ்அப் நார்மல் அண்ட் வாட்ஸ்அப் பிஸ்னஸ். நீங்கள் வாட்ஸ்அப் பிஸ்னஸ் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த லேபிளோட அருமை உங்களுக்கு புரியும். லேபிள்னு கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா தனியாக வந்துடும். இதில் நம்ம யாரெல்லாம் ஃபாலோ பண்ணணும் இது எல்லாமே நம்ம க்ரியேட் பண்ண லேபிள்ஸ். இங்கே க்ரியேட் பண்ணதில்லை, நம்ம பிஸ்னஸ் வாட்ஸ்அப்பில் நம்ம வந்து லேபிளாக க்ரியேட் பண்ணுறது. லேபிள் க்ரியேட் பண்ணுறது எப்படி நீங்கள் நெட்டில் போட்டாலும் இல்லை, அதுக்கு நான் தனியாக கூட வீடியோ போடுறேன். அந்த லேபிளை க்ரியேட் பண்ணிங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் ரெஃபரல் டீலர் அப்படின்னு கிளிக் பண்ணால் இவங்கெல்லாம் ரெஃபரல் டீலரில் இருக்காங்க. இப்போ கரண்ட்லி டீலர் ஆனவங்க லிஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கரண்ட்லி டீலராக இருக்கிறவங்க லிஸ்ட்டு. டீலர்ஸ் ஜாயின் பண்ணவங்க யார், டிஸ்ட்ரிபியூட்டர் இதுவரை போடல, நியூ ஆர்டர் ஏதாவது இருக்கா அவங்கள ஃபாலோ பண்ணுறது, பே பண்ணி முடித்தவங்க, ஆர்டர் கம்ப்ளீட் ஆனவங்க எதுவும் இல்லை, இம்பார்ட்டன்ட் ஃபாலோஅப்ஸ், இவங்கெல்லாம் ஃபாலோ பண்ண வேண்டிய கிளைண்ட்ஸ். ஸோ அப்போ ஃபாலோ பண்ணுறதுக்கு இவங்களுக்கு மெசேஜ், இவங்களுக்கு மட்டும் ஸ்பெசிஃபிக்காக நான் மெசேஜ், ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த மெசேஜை எப்பயுமே அனுப்புவேன், உங்கள் மதிப்புமிக்க ஆர்டருக்காக காத்துட்ருக்கேன் அப்படின்ற மாதிரியான மெசேஜஸ் நான் அனுப்புவேன். ஸோ இனிமேல் இதெல்லாமே இந்த லேபிளை டேக் பண்ணுறதுனால அந்த பர்டிகுலர் பர்சன் நம்மளுக்கு வந்து ஞாபகம் வரும். ஓகே, இன்றைக்கி ஃபாலோ பண்ணவங்கலாம் ஃபாலோ பண்ண வேண்டியது யார் அப்படின்னு கிளிக் பண்ணும்போது ஃபாலோஅப்ஸில் கிளிக் பண்ணால் ஓகே இவங்க எல்லாருமே இப்போ நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும், ஏன்னா இதெல்லாமே அகெயின்ஸ்ட் ஆர்டர் அப்படின்றதுனால ஃபாலோ பண்ணணுன்றதுக்காக இந்த லேபிள் செக்ஷன் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மட்டும் இல்லை, ப்ராட்காஸ்ட் பண்ணும்போதும் இந்த லேபிள் வைஸ் நம்ம மெசேஜ் அனுப்புறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த செக்ஷனில் நம்ம எதை பற்றி பார்த்தோம்னா சேட் ஃபில்டர் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றத பார்த்தோம். அது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.